மனிதன் தான் மனிதன் வந்தான் என்று சொன்னா மனிதன் எப்படி வந்தான்னு பார்க்கிற போது கருத்தொடர் இல்லாத ஒரு உயிர்த்தொடர் வரவே முடியாது. ஆகவே மனிதனுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஜந்துக்கள் என்னன்னு எடுக்கிற போது இந்த வாலில்லா குரங்கெல்லாம் இது வரையில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நேரடியாக வாலில்லா குரங்குல இருந்து மனிதன் வந்திருக்க முடியாது. இன்னொரு இனம், அதுக்கு என்ன சொல்றது, தன்னினத்தையே சாப்பிடக்கூடியது கனிபாலிக் ஸ்பீசிஸ் என்று வச்சுக்கொள்ளுங்க. அந்த மாதிரியான ஒரு மிருகம் இந்த வாலில்லா குரங்கு. இந்த இரண்டுமே எங்கோ சொந்தப்போசமாக கூடிய போது ஒரு தனி மனிதன் உற்பத்தி ஆயிருக்கும். அதன் பிறகு அந்த மனிதன் அதே குரங்கு கூட்டங்களோட பெண் குரங்கோட சேர்ந்து விருத்தியானதுதான் மனித குலமாக இருக்கணும் என்பதை நான் ஆல்ட்ருயிசம் நூல்ல அதை சில ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து எழுதியது. ஏனென்றால் ஆதி மனிதனுடைய வாழ்க்கையை எந்த நாட்டில எந்த இடத்துல இருந்து ஆராய்ந்து பார்த்தாலும் கனிபாலிக் ஹேபிட், அதாவது தன் இனத்தையே சாப்பிடுற அளவுக்கு தான் இருந்திருக்கு. நேரடியாக குரங்குல இருந்து மனிதன் வந்திருந்தானே ஆனால் குரங்கு மாமிசம் சாப்பிடுறதில்லை. அது ஏன்னா சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த காலத்துல மரங்கள் அதிகமாக இருந்திருக்கணும், பழவர்க்கம் அதிகமாக இருக்கணும். அப்படி இருக்கிற போது மாமிசம் தேட வேண்டிய அவசியமே இல்லாத உயிரின பரிணாமம் ஒன்று. அந்த உயிரின பரிணாமத்துல இருந்து மனித வளர்ச்சி, அறிவின் வளர்ச்சி பரிணாமம் என்று ரெண்டு எடுத்தாங்க மனிதன்ல இருந்து. அதேதான் இப்போ தசாவதாரம் என்ற கதையாக சொன்னாலும் நீண்ட கால மனித இன சரித்திரத்தை அறிவினால அவன் எவ்வாறு கண்டுபிடிச்சான். இப்பதானே ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக டார்வின் சயின்ஸ் மூலமாக மனித இன வளர்ச்சியை கண்டுபிடிச்சது. அவர்கள் அந்த காலத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. முதல்ல இருந்தது நீர்க்கோளம் தான். நீர்க்கோளத்திலிருந்து பூமி மையத்துல கெட்டிப்பொருள் உண்டாகி அங்கிருந்து வந்த வெப்பத்தினால மேல கொண்டு அந்த எரிமலையின் மூலமாக தள்ளி கொஞ்சம் கொஞ்சமா மலை வளர்ந்தது. மலைகள் இருந்தது. மலைகள்ல இருந்து மழை பெஞ்சு பெஞ்சு மழை கரைந்து அப்புறம் முல்லை ஆயிடுச்சு, காடுகள் ஆயிடுச்சு. இன்னும் மெல்லிய மணல்கள் சேர்ந்த போது இன்று விளைநிலம் என்று சொல்லக்கூடிய மருதம் என்ற நிலம் உண்டாச்சு. அதன் பிறகு நீர் இருந்த ஓரமெல்லாம் நெய்தல் என்று சொல்றான். இந்த உள்ள இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, நிலத்தினுடைய கெட்டித்தன்மை அதிகமாக ஆக ஆக நீரை தாண்டி மேல கொத்துக்கிட்டு வருது பாருங்க. அப்படியே சில இடங்கள்ல 1000 மைலுக்கு தூக்கி விடும். அப்படி தூக்கி விட்ட இடங்கள் எல்லாம் டெசர்ட் என்று பாலை என்று சொன்னாங்க. நிறைய பாலைவனங்கள் எல்லாம் இப்போ மனித வாழும் வனங்களாகவே ஆயிப்போச்சு. உதாரணமா நீங்க யுஎஸ்ஏல லாஸ் ஏஞ்சலஸ் எடுத்தீங்கன்னா அந்த பாலைவனத்தினுடைய பார்க்கலாம். மேல பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஜீவன்கள் அந்த நீர்ல வாழ்ந்த ஜீவன்கள்ல இருந்து உற்பத்தியான தொடராக இருக்கும் செடி கொடி வகைகள் எல்லாம். அது பக்கத்திலேயே இன்னொரு பெரிய மலை இருக்கிறது. அது என்ன மலை? அது அரிசோனா என்ற இடத்துல இருக்கு. அதை பாத்தீங்கன்னா அது 1.5 மைல் 2 மைல் உயரத்துக்கு பார்த்தாலும் கூட படிப்படிப்படியாக நீர் வாழ்ந்த அதனுடைய எலும்பு, அதனுடைய இதெல்லாம் அடையாளம் தான் இருக்கு. அப்படி எல்லாம் வர்றதுதான். அப்படியே தூக்கிடுற போது மணல் மேல வரும் அல்லது கெட்டி பொருள் மேல வரும், தண்ணி கீழே போயிடும். அங்க டெசர்ட்னு பாலைன்னு சொல்லுவாங்க. ஆகவே 5 வகை நிலங்கள் இப்படித்தான் உற்பத்தி ஆச்சு. 5 வகை நிலங்கள்ல முதல் வந்த நிலம் தான் வெப்பதட்பத்துல சரியாது. ஏன்னா ஈக்குவேட்டர்ல அடுத்துதான் வந்திருக்க முடியும். அதனால தமிழ்நாட்டை போல அந்த ஈக்குவேட்டர் அடுத்த நிலங்கள் எல்லாம் முதல் வந்தவை அது நிறைய மலைகள் உள்ள இடம். அதான் குறிஞ்சிதான் முதல்ல உற்பத்தி ஆச்சு. குறிஞ்சியிலிருந்து முல்லைன்னா காடுகள். அந்த காடுகள்ல இருந்து அதன் பிறகு மருத நிலம். இந்த மருத நிலத்துல வந்தவங்கதான் பயிர் வச்சு தொடர்ந்து வாழ தொடங்கினாங்க. அதுக்கு முன்ன இருந்தவன் இருக்கக்கூடிய மிருகங்களையே அடிச்சு கொண்டு சாப்பிட்டு வரலாம். குறிஞ்சி நிலத்துல உள்ளவர்கள் அது இயற்கையாக கிடைச்ச உணவோட இருந்தாங்க. ஆனால் இந்த முல்லையில வந்த பிறகு தானே ஆடு மாடுகளை வளர்த்து அதன் மூலமா பால் எடுத்து அதன் மூலமாக மாംസം எடுத்து சாப்பிடுறது நீர் இருந்தது, நிலம் வந்தது. இப்போ எந்த இடத்துல ஜீவன் உற்பத்தி ஆகும்? நீர்ல தான் உற்பத்தி ஆகும். நீர்ல உற்பத்தி ஆகிறதுனால முதல் எல்லாம் அந்த இறைவன்
உயிரினமாக பரிணாமம் அடைஞ்ச போது மச்சாவதாரம் எடுத்தான்னு சொன்னாங்க. அதற்கு அடுத்தது நீருக்கும் நிலத்துக்கும் இரண்டிலையும் வாழக்கூடிய உயிரினம் என்ன என்று கண்டாங்க, ஆமைதான். அதனால கூர்மாவதாரம், மச்சம் கூர்மம். அதாவது அவர்கள் யூகித்த யூகத்துக்கு சொல்றேன். அப்புறம் கூர்மம் போனா அத முதல்ல விளைஞ்சது புல்லுதான். அந்த புல்லுக்கு அடியில் இருக்கக்கூடிய கிழங்குகளை தோண்டித்தான் உயிர் வாழ்ந்திருக்கணும் ஜீவன்கள். அப்படி உள்ளது என்னன்ற போது பன்றிதான் அப்படி குழி நோண்டி வேறெடுத்து சாப்பிடக்கூடியது என்ற போது மச்சம் கூர்மம் வராகம். அதன் பிறகு மனித உருவுக்கும் சாதாரண கால்நடைகளுக்கும் இடையில ஏதோ ஒரு உருவம் இருக்கணும், அதுல இருந்துதான் மனிதன் வந்திருக்கணும்னு யூகிச்சாங்க. பின்னால இந்த வரிசையப்படுத்தி சயின்ஸ்ல வந்த போது குரங்குல இருந்து மனிதன் வந்திருப்பான் என்பது பின்னால கண்டுபிடிச்சவர்கள். ஆனா அப்ப அவங்க என்ன எடுத்தாங்க, முக ஒற்றுமையை எடுத்தாங்க. இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களும் மனிதனுக்கு கிட்ட இருக்கக்கூடிய முகம் என்ன என்ற போது சிம்மம் தான் என்று கண்டுபிடிச்ச போது அந்த சிம்மத்துல இருந்துதான் மனிதன் வந்திருப்பான் என்பதற்கு நரசிம்மம் என்று ஒரு அவதாரம். 4வது. இது வரையில ஜீவ இன பரிணாமத்துல மிருகங்கள் வரையில கொண்டு வந்து விட்டாங்க. மிருகங்கள்ல இருந்து மனிதன் வந்தானே, எப்படி, என்ன வித்தியாசம்? வாய் ஒன்று மனம் ஒன்று. சிந்திக்கும் ஆற்றலும் வாயினால பேசுவதும் மனிதனுக்கு மற்ற உயிர்களை விட அவன் மிகுந்தவன். அதனால வாயும் மனமும் உள்ளவன் வாமனன். 5வது. மனித பிறவியில இருந்து தொடர்ந்து வாமன அவதாரத்துக்கு பின்னால என்ன வச்சிருக்காங்க பாருங்க. அதன் பிறகு மனிதன் வாழ தொடங்கினா உழுதுதான் வாழ்ந்திருக்கணும். அதனால கலப்பிய கொடுத்து பலராம அவதாரம் ஒண்ணு கொடுத்தாங்க. அதன் பிறகு ஆட்சியை அமைச்சு ராமாவதாரம் வச்சாங்க. அதன் பிறகு கலைகளை எல்லாம் ஒரு குறிப்பிடுவதற்காக, அழகு கலைகள் இவைகள் எல்லாம் குறிப்பிடுவதற்காக கிருஷ்ண அவதாரத்தை கொண்டு வந்தாங்க. கடைசியில கொண்டு வந்தவங்க இன்னும் ஒரு அவதாரத்தை வரப்போகுதுன்னு விட்டு வச்சிருக்காங்க, கலிக்காவதாரம்னுட்டு. அதுக்குள்ள புத்தாவதாரம் தான் 10. இன்னும் யாராயிலும் நல்ல ஒரு பிரசிடென்ட் வந்தா இவர் தான் 10வது அவதாரம் கூட சொல்லிடுவாங்க இப்ப வரப்போ. அதனால இதெல்லாம் நீங்க அந்த கற்பனையாக வந்த எந்த யூகத்துல இருந்து இந்த பரிணாமத்தை கொண்டு வந்தாங்க பாருங்க. அப்படி அந்த காலத்துல இருந்தே இந்த ஆராய்ச்சியும் மனிதன்கிட்ட வந்திருக்குது. இந்த யுகம் அதுல மனித இனத்தை நோக்கி ஆராய்ந்த ஒரு பண்பாடு தமிழ்நாட்டுக்கு, முக்கியமாக இந்திய நாட்டுக்கு அது அதிகமாக பொருந்தும். காரணம், இது இந்திய நாடு இந்த ஈக்குவட்டர் பக்கத்துல இருப்பதனாலையும் சீதோஷ்ண நிலை, அது தமிழ்நாட்டுல தான் சீதோஷ்ண நிலை வேறுபாடு இல்லாத அதிகமாக இருப்பதனாலையும் இங்க சிந்திக்கிறதுக்கு, இன்னும் உலகத்தை பற்றி உணர்றதுக்கு, அதான் எந்த எடுத்தாலும் அந்த காலத்துல உள்ள புலவர்கள் எல்லாம் கூட உலகம் 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 என்றே பாடுவாங்க. அந்த மாதிரி அந்த சிந்தனையிலேயே வந்த ஒரு நாடு இந்த தமிழ்நாடு. இங்க இருந்து இப்போ இதை ஒட்டிய கலாச்சாரம் தான் எதிர்காலத்துல பரவும். யாரோ ஒரு ஜெர்மன் அஸ்ட்ராலஜர் 230 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதினாராம். அவர் எழுதுனதுல இருந்து எல்லாமே நடந்துட்டு வந்தது. இன்னும் இப்போ இந்த 200வது ஆண்டு, அதாவது 2010வது ஆண்டுல அது நடக்க போகுதுன்னு எழுதியிருக்காராம். அது என்னன்னா, இந்த ஈக்குவட்டரை அடுத்து இந்திய நாட்டு முனையில இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம், அங்க இருந்து ஒருவன் வந்து இங்க ஆள போறான், ஐரோப்பா கண்டத்தை ஆள போறான்னு எழுதி வச்சிருக்காராம். இது ஒரு பெரிய குழப்பமாகவும் அல்லது பேச்சாகவும் இருக்குது மேல நாடுகள்ல. இப்போ அது யார் வந்து இந்த ஆட்சியை பிடிக்க போறான்னுட்டு என்ன சாதாரணமா அந்த மாதிரி கேள்வி எல்லாம் இதுல கேட்டிருக்காங்க யுஎஸ்ஏல. நான் சொன்னது என்னன்னா, ஆட்சியை பிடிச்சு இனிமேல் ஆள்றதுக்கு உலகத்துல யாருமே இல்ல. அந்தந்த மாதிரி அவரவர்களே குடியாட்சியினுடைய இது கண்டுட்டதுனால அங்கிருந்து குடியாட்சி தான் வர இன்னும் சர்வாதிகார ஆட்சியெல்லாம் போய் குடியாட்சி தான் வரும். இனிமேல் ஆட்சியை பிடிக்க முடியாது, அறிவாட்சி தான் வரணும். அந்த அறிவாட்சிக்கு இந்திய நாட்டை ஒட்டிய கீழ் நாடுகள்ல கலாச்சார மேம்பாடு வந்துகிட்டே இருக்குது. அங்க இருந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலா ஒரு கலை, ஒரு கலாச்சாரம் உற்பத்தி ஆகி அங்க இருந்து இங்க பரவி அது எல்லாருக்கும் பிடித்தமாக இருந்து அது ஒரு வேளை பரவ போறது என்பதை சொல்லி இருக்கலாம் என்று நானும்
அவங்களெல்லாம் கட்டின கதையோட நான் ஒண்ணு கட்டி வச்சிருக்கேன்.